சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டில் தொடர்ந்து ரேஷன் வாங்காமல் இருந்தால் அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி வெளியாகியுள்ளது. டெல்லியில் சுமார் 40,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரேஷன் கார்டுகளை சரிபார்ப்பு செய்வதற்கான விசாரணையில் பொது அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. டெல்லியில் போலி ரேஷன் கார்டுகளில் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதை அடுத்து அவற்றை ஆய்வு செய்து அவை போலியானது என கண்டறியப்பட்டது. ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டவர்களுக்கு பதிலாக புதிய கார்டுகள் வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. டெல்லி அரசின் உணவு மற்றும் வழங்கல் துறை கிட்டத்தட்ட 3 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வாங்காத கார்டுதாரர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது டெல்லியில் 19 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். அவர்களுக்கு 17 லட்சம் பேருக்கு ரேஷன் வழங்கப்படுகிறது. ஏழை மக்களின் நலனுக்காகவே ரேஷன் கார்டுகளை அரசு வழங்கி வருகிறது. இதன் மூலமாக இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மட்டுமே இதன் பலன்களை பெற முடியும் என்றாலும் பல நேரங்களில் போலி ஆவணங்களை காட்டி நிறைய பேர் ரேஷன் கார்டுகளை வாங்கி கொள்கின்றனர். அப்படிப்பட்ட நபர்களை தேடி கண்டுபிடித்து டெல்லி அரசு கடந்த பல மாதங்களாக இந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறது. இதன் கீழ் இதுவரை சுமார் 40,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரேஷன் வாங்குவதை நிறுத்தியவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டுதாரர்கள் ரேஷன் வாங்குவது குறைந்ததை அடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. ரேஷன் வழங்கப்படும் இடங்களில் பயோமெட்ரிக் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. ரேஷன் பொருட்களை வாங்கி வருபவர்களின் முழு விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து ரேஷன் பொருட்களில் மோசடி செய்வோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பல கார்டுகள் ரேஷன் வாங்க வரவில்லை. வீடு வீடாக சென்று அந்த நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. 2020 முதல் 2021 ஆண்டில் கொரோனா காலத்தில் தங்கள் கிராமங்களுக்கு திரும்பிய சிலர் அதன் பிறகு அவர்கள் திரும்பி வரவில்லை. இதைத் தொடர்ந்து டெல்லியில் உணவு மற்றும் வழங்கல் துறை அமைச்சர் இம்ரான் உசேன் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதனால் யாரும் பிரச்சனைக்கு ஆளாகாமல் இருக்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் இருந்து ரேஷன் பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என்றார். ஆனால் நிறைய பேர் ரேஷன் வாங்குவதையே நிறுத்திவிட்டனர். போலியாக கார்டு தயாரித்து ரேஷன் வாங்கியோரின் கார்டுகளை அரசு நீக்கி வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.